நடிகர் விஷ்ணு விஷால் தமிழில் ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார். திறமையான நடிகர் என்று பெயர் எடுத்த அவர் கடைசியாக ஆரியன், லால் சலாம் ஆகிய படங்களில் நடித்தார். 2 படங்களுமே தோல்வியடைந்தன. அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்தின் 2வது பாகத்தில் நடித்திருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்று வைரலாகி இருக்கிறது. காவல்துறை அதிகாரியின் மகனான விஷ்ணு விஷாலுக்கு கிரிக்கெட்டர் ஆக வேண்டும் என்றே ஆசை. ஆனால் அது நடக்கவில்லை. கால ஓட்டத்தில் சினிமாவுக்கு வரும்படி ஆகிவிட்டது. வெண்ணிலா கபடி குழு மூலம் நடிகராக அறிமுகமானவர். அப்படம் மெகா ஹிட் ஆனது. படம் ஹிட் ஆனது மட்டுமின்றி விஷ்ணு விஷால் நல்ல நடிகர் என்ற பெயரையும் பெற்றார். அதற்கு அடுத்ததாக பலே பாண்டியா, துரோகி, குள்ளநரி கூட்டம், இன்று நேற்று நாளை, நீர்ப்பறவை, முண்டாசு பெட்டி உள்ளிட்ட படங்களில் நடித்தார். பெரும் திருப்புமுனைக்காக காத்திருந்த அவருக்கு முண்டாசு பெட்டி, இன்று நேற்று நாளை படங்கள் அமைந்தன. 2 படங்களும் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றன. இதனையடுத்து உற்சாகம் கூடிய விஷ்ணு விஷால் ஜீவா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், மாவீரன் கிட்டு என வித்தியாசமான கதைகளில் நடித்தார். அவை பெரிய அளவில் ஒர்க் அவுட்டும் ஆகவில்லை. அந்த படங்கள் சரியாக போகாததால் இனிமேல் விஷ்ணு விஷால் அவ்வளவுதான் என்று பலரும் சொன்னார்கள். அந்த சமயத்தில் தான் ராட்சசன் திரைப்படம் வெளியாகி சக்கைபோடு போட்டது. தொடர்ந்து வந்த கட்டா குஸ்தியும் ஹிட் ஆகின. 2 படங்களும் வெவ்வேறு ஜானரில் வந்து விஷ்ணுவை மகிழ்ச்சிப்படுத்தின. விரைவில் ராட்சசன் திரைப்படத்தின் 2வது பாகம் உருவாகி இருக்கிறது. இப்போ கட்டா குஸ்தி திரைப்படத்தின் 2வது பாகமும் உருவாக்கி இருக்கிறது. முதல் பாகத்தில் இருந்து டீம் அப்படியே இதிலும் சேர்ந்திருக்கிறது. அந்த படம் போல இதுவும் தரமான ஹிட் அடிக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது படக்குழு. சமீபத்தில் அந்த படத்தின் டீசரும் முதல் சிங்கிளும் வெளியாகி இருந்த நிலையில் 2மே அனைவரையும் கவர்ந்த எதிர்பார்ப்பை ஏற்றி வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர், எனக்கு ஒரு இயக்குனர் ஃபோன் செய்தார். ஃபோனை எடுத்ததுமே, ஹலோ, என்ன ரொம்ப பெரிய திமிரான்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன ரஜினியா, கமலா, சூர்யாவா, 2 முறை ஃபோன் செய்தும் ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டார் என்று எனக்கு சுருன்னு ஏறிட்டுது. உடனே நானும், சார், நீங்கள் மணிரத்னமா, சங்கரா இல்லை கௌதம் மேனனா, நான் ஏன் உங்கள் ஃபோனை உடனே எடுக்கணும்னு கேட்டுட்டேன். நான் இப்படி தான் என்றார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.